My choice is always onion dosa. வெஜிடபிள் தோசா. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். தேனி மாவட்டம் கம்பம் அருகே டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுத தாமதமாக வந்த மாணவிகளை உள்ளே அனுமதிக்காததால் விரக்தியில் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயற்சி செய்தனர். தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் சார்பில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுகள் நடைபெற்றது. இதற்காக தேனி மாவட்டம் முழுவதும் 40,889 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 31,968 பேர் மட்டுமே தேர்வை எழுதினர். தேர்வு எழுத வராத 8,921 பேரில் பல்வேறு தேர்வு நிலையங்களுக்கு ஒரு சில நிமிடங்கள் தாமதமாக வந்ததால் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படாத சூழலும் ஏற்பட்டது. குறிப்பாக கம்பம் கூடலூர் சாலையில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த மையத்தில் 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் 9 மணிக்கு மேலாக 5 நிமிடம் தாமதமாக வந்தனர். அவர்கள் தேர்வு எழுத அனுமதிக்கப்படவில்லை. தேர்வு மையமாக செயல்பட்ட தனியார் கல்லூரி குமுளி தேனி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒரு முறை மட்டுமே அரசு நகர பேருந்துகள் நின்று செல்லும் வழித்தடமாக உள்ளது. இதனால் அரசு பேருந்துகளை நம்பி வந்தவர்கள் 5 நிமிடம் தாமதமாக இந்த தேர்வு மையத்திற்கு வந்தனர். உள்ளே அனுமதிக்கப்படாததால் விரக்தியடைந்த மாணவிகள் அவர்களது உறவினர்களுடன் கல்லூரி முன்பு தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட முயன்றனர். இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் மற்றும் கம்பம் தெற்கு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து மாணவிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாணவிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இது குறித்து மாணவிகள் கூறுகையில், இந்த தேர்விற்காக மிகவும் சிரமப்பட்டு தயாராகி வந்ததாகவும் 1 நிமிடம் 2 நிமிடம் தாமதமாக வந்ததற்கு தேர்வு எழுத அனுமதிக்கவில்லை. இதனால் மிகவும் வேதனையாக உள்ளது. இது போன்ற நேரங்களில் தயவு கூர்ந்து தேர்வு எழுத அனுமதி அளித்திருக்க வேண்டும் என கூறினர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.